ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரினாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா டீ கடை கஜ்ரா எப்படி செய்கிறதுன்றதா பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு 250 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கணும். அது கூட 125 கிராம் அளவுக்கு சர்க்கரை அரைச்சி எடுத்துக்கணும். சர்க்கரை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஏலக்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டையோட நம்ம நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டீஸ்பூன் ரவையும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் நம்ம மைதா சேர்த்துக்கலாம். அது கூடவே அரிசி மாவு ரவையும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்த அந்த சர்க்கரை முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம முட்டை சேர்த்ததுனால தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து நம்ம பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் மிதமான சூட்லேயே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது வெளியில் ப்ரௌனிஷ் கலரில் வரும், பட் உள்ளே வேகாது. இதே போல் உருண்டை பிடிச்சு நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். டைமில் நம்ம இதை லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம போட்டதுனால நடுவில் மட்டும் ப்ரௌனிஷ் கலரில் வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டாக போட்டது இந்த மாதிரி வெடித்து முட்டைகோஸ் மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான டீ கடை கஜ்ரா செம்மையாக ரெடியாக இருக்குது. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள், இதை நான் பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக உள்ளே வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம அமுக்கும் போதே தெரியுது. இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. முட்டைகோஸ் மாதிரி அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு எல்லாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபிஸில் உங்களை சந்திக்கிறேன். See you, tata, bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பரினாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.